பொள்ளாச்சியில் பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரின் அலட்சியத்தால் பேருந்தில் இருந்த பயணிகள் அச்சமடைந்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் ஆனைமலை மாசாணியம்மன் திருக்கோவிலில் குண்டம் திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அதில் நேற்றிரவு பொள்ளாச்சியிலிருந்து ஆனைமலை செல்வதற்காக அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது பேருந்தில் இடதுபுறம் உள்ள டயரில் காற்று வெளியேறிக் கொண்டிருந்தது. இதை கவனித்தும் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பேருந்தை இயக்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அதை அறிந்த பயணிகள் பேருந்தை நிறுத்துமாறு கேட்டுக்கொண்டனர். ஆனால் நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் அது ஒன்றும் இல்லை என்று கூறிக்கொண்டு பேருந்தை மீண்டும் மீண்டும் இயக்கிக் கொண்டிருந்தனர். இதனால் அச்சமடைந்த பயணிகள் பேருந்தை நிறுத்துங்கள், நாங்கள் இறங்கிக் கொள்கிறோம் என்று கூறிவிட்டு பேருந்தை விட்டு வெளியேறினர். இது பற்றி பயணி ஒருவர் கூறுகையில், நாங்கள் பொள்ளாச்சியிலிருந்து கவனிக்கும் பொழுதே டயரிலிருந்து காற்று வெளியேறிக் கொண்டிருந்தது. ஆனால் நடத்துனர் அது ஒன்றுமில்லை, சரியாகத்தான் இருக்கிறது என்று கூறியதால் நாங்கள் பயணிக்க ஆரம்பித்தோம். ஆனால் பேருந்து செல்ல செல்ல புகையின் அளவு அதிகமாகிக் கொண்டே இருந்ததால் எங்களுக்குள் அச்சம் எழுந்துவிட்டது. ஏனெனில் பேருந்தில் அதிகம் பெண்களே பயணித்துக் கொண்டிருந்தோம். அதனால் ஒரு கட்டத்தில் செல்லும் பொழுது பேருந்தை நிறுத்துங்கள், நாங்கள் இறங்கிக் கொள்கிறோம் என்று கூறிவிட்டு இறங்கினோம். பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரின் அலட்சியத்தால் தான் இவ்வாறு நடந்தது என பயணிகள் கூறுகின்றனர்.